வாங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சீஸ் காலிஃப்ளவர். அதுக்கு தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் சின்னது எடுத்து க்ளீன் பண்ணி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 2 கிழங்க வெட்டி வச்சுருக்கோம். சீஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, பட்டர், பெப்பர், சால்ட். குக்கர் வச்சுட்டு நல்லா அலசிட்டு இதில் போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுங்க, இல்லைன்னா பூச்சிங்க இருக்கும். அப்புறம் கிழங்கு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு பாயில் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். பட்டர் நல்லா உருகுனுக்கு 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணது. கொஞ்சம் நம்ம காரத்துக்கு தேவை பெப்பர் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வணக்கம். உங்களுக்கு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. பால் ஊற்றிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே கொஞ்சம் நல்லா இப்படி கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுட்டு நமக்கு எடுத்துக்கிட்டு ஏற்கனவே பாயில் பண்ண காலிஃப்ளவர்லேயும் கிழங்குலேயும் உப்பு போட்டிருக்கோம். திருப்பி நம்ம தேவை பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கணும். போட்டுட்டு கலக்கிட்டு நம்ம சீஸை இப்படி திரும்பி போட்டுக்கலாம். சீஸ் திரும்பி போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் இப்படி பரட்டி விட்டுட்டா நம்ம காலிஃப்ளவர் சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரெட்டில் போட்டோ சப்பாத்தியில் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் அப்ளை பண்ணி இப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.